அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஒருவர். முருகா, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். வாழ்க வளமுடன். இப்போ இதுக்கு முந்தைய வகுப்புல வந்து நம்ம ராசி காரகத்துவங்கள்ல உடல் பாகங்கள் சொன்னோம். அது பின்னாடி வரும்போது திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். எப்படின்னா, இது ராசிக்கு சொன்னது, மீண்டும் வந்து பாவகத்துக்கு சொல்லுவோம். இதே மாதிரிதான் அங்க வந்து திரும்ப சொல்லும் பொழுது நமக்கு இன்னும் தெளிவா புரியும். பாவகத்துக்கு உடல் பாகங்களை எடுப்போம். உடல் உறுப்புகள், இப்ப நம்ம வந்து உடல் பொதுவா எடுத்தோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா அங்க உடல் உறுப்புகளையும் சொல்லலாம். அடுத்து காரகத்துவங்கள் அப்படின்னு பாக்குறப்போ கிரக காரகத்துவங்கள். இந்த கிரக காரகத்துவங்கள்ல நம்ம சூரியன் பார்த்தோம். சூரியனை திரும்ப ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, முக்கியமாக புகழ், அரசு. ஏன்னா அரசாங்கம், ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னா எதை பார்க்க வேண்டியிருக்கும்? நம்ம சூரியனை முதல்ல. அடுத்து செவ்வாயை பார்க்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து தளபதி. மத்திய அரசு பணிகள் செவ்வாய் வரும்போது சொல்லலாம், இருந்தாலும் அரசு வேலை அப்படின்னு சொல்லும்போது இங்க அதை சொல்லிடணும். மத்திய அரசு பணி கிடைக்குமா அப்படின்னா நீங்க செவ்வாயை பார்க்கணும். மாநில அரசு பணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியனை பார்க்கணும். சூரியன் நல்லா இருந்தால், சூரியன் ஆட்சி, திக்பலம் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா, உச்சமா இருந்துச்சுன்னா சூரியன் சார்ந்தது வந்து நிறைய கிடைக்கும் தான் அர்த்தம். அதை விட வந்து ஆட்சியா இருக்கிறதும் திக்பலமா இருக்கிறது இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். சோ அரசு வேலை கிடைக்குமா என்பதற்கு சூரியனை பார்க்கலாம். அடுத்து புகழ் கிடைக்குமா என்பதை சொல்லுவதும் சூரியன் தான். ஏன்னா சூரியன் புகழ் அப்படின்னு சொல்லுவோம். வேற எங்க அப்படின்னு சொன்னா, சூரியன் ஒளி கிரகம் அப்படிங்கிற முறையில சூரியனுடைய ஒளி எங்க படுதோ அந்த பாவகம், பின்னாடி பாவகம் நடத்தினதுக்கு அப்புறம் அது புரியும். யாராவது ஒரு உறவை குறிக்கிற பாவத்துக்கு மேல பட்டுச்சுன்னா அந்த உறவு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சூரியனுடைய பார்வை கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். முக்கியமா மாலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, மரியாதைக்காக செய்யப்படுகின்ற மாலை, பூமாலையாகவும் இருக்கலாம். ஆக்சுவலா பூமாலை வந்து சுக்கிரனை தான் குறிக்கும். சுக்கிரன் தான் பூ மாலையை குறிப்பார். ஆனா இங்க வந்து நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒரு கோயிலுக்கு அமைச்சர் மாதிரி போனாங்கன்னா அங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு மாலை போட்டு வரவேற்பு கொடுப்பாங்க. அங்க போடுற மாலை வந்து புகழ், அதனால சூரியனை குறிக்கும், சூரியன் குறிப்பார். பெண்கள் கழுத்துல ஆரம் போடுறாங்க இல்லையா, ஆரம்னா சொல்றது வந்து நகை. ஒரு திருமண ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு உறவினர் வீட்டுக்கு போகும்போது அந்த பெண்ணுக்கு அந்த மாலை இருந்தா அது ஒரு கௌரவம் தான் இல்லையா. கௌரவத்தை கொடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது சூரியனுடைய காரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். தலை அப்படின்னு சொன்னோம், தலைப்பாகை, கிரீடம் இதெல்லாம் சொல்லியிருந்தோம். தொப்பியும் எடுத்துக்கலாம். இப்படி சொல்லிட்டே போனா காரகங்களை நீங்க வந்து மனப்பாடம் பண்றதுக்கு பதிலாக இப்படி சொந்தமாவே எடுத்து பழகணும். தலைமை, புகழ், ஒளி, அரசு, அரசு வேலை, அது சார்ந்ததை எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். நீங்களே ஒரு 10-20 பக்கம் கூட எழுத முடியும் காரகங்களை. சக்கரம், ஏன்னா வட்டமா இருக்கு அதனால சக்கரம் அப்படி எடுக்கலாம். இன்னொன்னு சொன்னா, சூரியனுடைய நிறம் அப்படின்னு சொல்லும் பொழுது சிவப்பு அப்படின்னு, நார்மலா சிவப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க. செவ்வாய்க்கு இளஞ்சிவப்பு தானே, செவ்வாய்க்கு சிவப்பு இருக்கு.
2 வேறுபடுத்தி காட்டணும் இல்லையா? நீங்க புக்க பார்த்தீங்கன்னா சிவப்புன்னு மட்டும் தான் குடுத்திருப்பாங்க. செவ்வாய்க்கும் சிவப்பு குடுத்திருப்பாங்க. அப்ப 2 சிவப்புக்கு என்ன வித்தியாசம்னா, சூரியனுக்கு இளஞ்சிவப்பு. காலையில காலை கதிரவன்னு சொல்றோம் இல்லையா? அ சூரிய உதயம். அந்த நேரத்துல சூரியன் எப்படி தெரியிறாரோ, அந்த சிவப்பு, இளஞ்சிவப்பு. சூரியன் ஆதிக்கம் நல்லா இருந்தா, அவங்களுக்கு பச்சை பிடிக்கும் அல்லது பச்சை நன்மை தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சூரியன்ல எங்க பச்சை வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. சூரியனுடைய வாகனம் என்ன? சூரியனுடைய வாகனம் வந்து தேர். தேர்ல 7 குதிரை பூட்டிய தேர்ல வராரு. சக்கரம் வந்து பச்சை கலர்ல, பச்சை நிறத்தில் இருக்கிறதாக ஐதீகம். ஒற்றை சக்கரம். ஒரே ஒரு சக்கரம் தான் இருக்கும். நம்ம சைக்கிள் கூட பார்த்திருப்போம். YouTubeல எங்கேயாவது ஒரு சக்கரம் மட்டும் இருக்கும். அப்படியே அந்த இது மேல பெருசா இருக்கும். அது மேல அப்படியே சுத்திட்டு வருவாங்க. சீட்டு அதிலேயே இருக்கும். வருவாங்க. அது மாரி ஒற்றை சக்கரம் உள்ளது. இதுல என்ன ஒரு சக்கரத்துல ஒரு அட்வான்டேஜ்னா, 2 சக்கரம் இருந்தா திரும்பும்போது சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு, 2 வீலர் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த காரகத்தை எல்லாம் வச்சு அதனுடைய இத புரிஞ்சுக்கலாம் தன்மைய. 2 சக்கரம் இருந்ததுன்னா, திரும்புறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். கார்ல போறோம். ஒரு இடத்துல திரும்புறோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஏறி போய் தான் திரும்பணும். உடனே திரும்ப முடியாது. ஏன்னா, வண்டி ஓட்டுறவங்களுக்கு நல்லா தெரியும். பேக் வீல் வந்து ரோட விட்டு இறங்கிடும். நீங்க கரெக்ட்டா ஃப்ரண்ட் வீல ரோட்ல பா அந்த பார்டர்லயே திருப்புனீங்கன்னா, பேக் வீல் என்ன ஆகும்? ரோட விட்டு இறங்கிடும். அப்ப பேக் வீல் வந்து கரெக்ட்டா ரோட்ல திரும்பணும்னா, ஃப்ரண்ட் வீல வந்து கொஞ்சம் அவுட்டர்ல விட்டு திருப்புவோம். 2 வீலரும் அப்படிதான். அப்ப 2 சக்கரம் அல்லது அதுக்கு மேல இருக்கும் பொழுது, நமக்கு டக்குன்னு எதையும் திருப்புறதோ அல்லது ஏதோ செயல்பட முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணணும். தலைவர் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களா? ஒரு தலைமையில இருக்கவங்க எதையும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. நினைச்ச உடனே செய்யணும்னு நினைப்பாங்க. அப்ப ஒரு சக்கரம்னா, அப்படியே திரும்பலாம். கொஞ்சம் கூட ஒரு நின்ன புள்ளியில சுத்தலாம். 360 டிகிரி சுத்த முடியும். ஒரே புள்ளியில. ஏன்னா ஒரே வீல் மட்டும்னா, நம்ம இப்ப வளையல் கீழ விழுது. அத அப்படி சுத்தி விட்டோம்னா என்ன ஆகும்? அந்த இடத்திலேயே சுத்தும். எத்தனை டிகிரி வேணாலும் சுழல முடியும், திருப்ப முடியும். பாருங்க, எப்படியெல்லாம் யோசிச்சு ஒரு வடிவம் குடுத்திருக்காங்க பாருங்க. ஒற்றை சக்கரத்துல இவ்வளவு விஷயம் இருக்கு. இப்படி காரகங்கள சொல்லிட்டே போலாம். யோசிச்சோம்னா நெறைய சொல்லலாம். பார்ப்போம். அப்பப்ப தோன்றத சொல்லிட்டு வரேன். பச்சை எப்படி அப்படின்னு சொன்னா, சூரியனில் சூரிய கதிர்களில் 7 வண்ணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். விப்ஜிஆர். எல்லாருமே சின்ன வகுப்பு குறைஞ்சபட்சம் 10th வரையிலுமாவது படிச்சிருப்போம். அதாவது என்ன மாரி வயசானவங்க இருந்தா, அன்னைக்கு 10த்லயே வேலை கிடைச்சிரும் போயிடுவாங்க. அதனால சொல்றேன். நெறைய இப்பல்லாம் டிகிரி படிச்சவங்க நெறைய இருக்கீங்க. அதுல அந்த விப்ஜிஆர்ல பார்த்தீங்கன்னா, கிரீன் வந்து சென்டர்ல வரும். பச்சை. அந்த பச்சைய வச்சு தான் சக்கரத்த வந்து என்ன சொல்லியிருக்காங்க? பச்சைன்னு வச்சிருக்காங்க. சூரியன் வந்து கண்ணுன்னு சொல்லியிருக்கான். வலது கண். பொதுவா நீங்க மத்த நிறங்களை பார்க்கிறத விட, பச்சை நிறத்த பார்க்கிறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சின்னு சொல்றோம். பச்சைன்னா குளிர்ச்சி அப்படின்னு நம்ம மனசுலயே பதிஞ்சிருக்கும். ஏன் வேற நிறம் குளிர்ச்சியா இருக்கக்கூடாதா? அறிவியல் ஆய்வின்படி, கண்ணினுடைய உணர்திறன் பச்சைய வந்து லேசா இருந்தா கூட அது நல்லா உணரும். ஸ்ட்ரெயின் இல்லாம பார்க்குமாம். இந்த பச்சை கலர பார்க்கும்போது கண்ணுக்கு எந்த உறுத்தலும் இருக்காது. உணர்திறன் அதிகம் பச்சை நிறத்திற்கு. நீங்க ப்ளூவ பார்த்தீங்கன்னாலும் ஒரு மாதிரி ப்ளூன்னா நான் கடைசியா இருக்க ப்ளூ அந்த வயலட்ன்னு ஒண்ணு இருக்கும். ரூபா நோட் எல்லாம் செக் பண்றதுக்கு பேங்க்ல வச்சிருப்பாங்க. அல்லது இந்த கடைகள்ல பேக்கரியில வந்து அந்த இது படாம இருக்கிறதுக்கு, பூச்சி வராம இருக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க. அந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கும். அதே மாரி இந்த கடைசியில சிவப்பு போனீங்கன்னாலும் கண்ணு ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா பச்சைக்கு கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகாது. ஸோ இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம். போதும்னு நெனைக்கிறேன். சூரியன் காரகங்கள் என்ன ஏதாவது சொல்லணுமா? போதும். வாழ்க வளமுடன். அடுத்து நம்ம வந்து என்ன வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
புதுசா இருக்கா? முன்னாடியே பார்த்திருக்கோமா நம்ம? ஏற்கனவே பார்த்திருக்கோங்க ஐயா. பார்த்திருக்கோமா? ஆமாங்க ஐயா, ஆமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுக்கு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இதுவரையிலும்? சரி. ஆனா குரூப்ல இருக்கேங்க, நீங்க போடுறதெல்லாம் பாப்பங்கய்யா. சரி சரி. ஏன்னா இனி ரைட். ஏன்னா இப்ப கொஞ்சம் சூரியனை பத்தி நிறைய விஷயங்கள் ஆழமா சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் வரீங்க, அதனால சொல்லுங்க. இந்த வீடியோவும் ஓப்பன்ல போட்டுருவேன், பாத்துக்கங்க. ஓகேங்க, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து சந்திரன். சூரியனுக்கு வேற என்ன சொல்ல மறந்தோம்? எல்லாமே சொல்லிட்டோம். திரும்ப ஞாபகம் வரும்போது சொல்றேன். ஆமா, நிறம் சொல்லும் போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் கொஞ்சம் வேறுபடும். எப்படி வேறுபடும்? இப்ப சூரியனுக்கு சொல்லும் போது இளஞ்சிவப்பு அப்படின்னு சொன்னோம் பொதுவா. ஆனா நவக்கிரக கோயில்லையோ அல்லது சிவன் கோயில்ல நவக்கிரகம் இருக்கிற இடத்துலயோ பாத்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு துணி கட்டியிருப்பாங்க. அது கொஞ்சம் நம்ம சொல்ற இந்த நிறத்திற்கும் அதுக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். ஆடை அது அதாவது ஒரு கிரகம் குறிப்பிடுகின்ற நிறத்திற்கும் அதற்கு அணிவிக்கப்பட்ட ஆடை நிறத்திற்கும் சில கிரகங்களுக்கு வேறுபாடு இருக்கு. அப்படி பார்க்கும்போது சூரியனுக்கு வெண்பட்டு, சுக்கிரனுக்கும் சொல்லலாம், சூரியனுக்கும் சொல்லலாம். மினுமினுப்பாக இருக்கக்கூடிய இதை எடுத்துக்கலாம். வெண்மையும் சமயத்துல பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இப்ப அரசியல்வாதிகளை பாருங்களேன். அரசியல் அப்படின்னா அது வந்து சூரியனை குறிக்குது. அரசியல்வாதி யாராவது அதிகபட்சம் நமக்கு தெரிஞ்சு, ஏன்னா சில கட்சியில அவங்க வந்து வேற கலர் வச்சிருப்பாங்க. பொதுவா அதிகபட்சம் அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா ஒயிட் தான் போடுவாங்க. அது பேரே மினிஸ்டர் ஒயிட்ன்னு பேரை வச்சிருக்காங்க இல்லையா? சோ அது அப்ப எதை குறிக்குது அப்படின்னா, வெள்ளை என்பது சூரியனுடைய ஆடையின் நிறத்தை குறிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். ஏன் இயல்பாவே வருது பாத்தீங்களா? ஏன்னா இப்ப தீகா கருப்பு பயன்படுத்துவாங்க. பிஜேபினா சஃப்ரான்னு சொல்லக்கூடிய அந்த காவி நிறத்தை பயன்படுத்தலாம். மற்ற பொதுவான அரசியல்வாதிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க? வெள்ளை தான் பயன்படுத்துறாங்க. அதுல இருந்தே சூரியனுடைய உடை வெண்மைன்னு எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து சந்திரன். சந்திரனுக்கும் வெண்மை தான் நிறம். சரி. இப்ப சந்திரன் முதல்ல சூரியன் வந்து குடும்ப தலைவன் அப்படின்னு ஆரம்பிச்சோம். சூரியன் குடும்ப தலைவன் அப்படின்னா சந்திரன் வந்து சூரியன் ஒளி கொடுக்கறதுக்கு அடுத்த லெவல்ல ஒளி கொடுக்கறது யாரு? சந்திரன் தான். அப்ப சூரியன் குடும்ப தலைவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சந்திரனை குடும்ப தலைவி, அதாவது தாய். இப்ப சந்திரனுடைய காரகங்களில் முதன்மையானது தாய், தாய்மை. தாய்னு சொல்லும்போது தாய்மைக்கு வந்துடணும். ஆனா சூரியனுக்கு சொல்லும் போது ஆண்மை, அப்படி அந்த இது வராது. ஆண்மைக்கு செவ்வாயை சொல்லுவோம். ஆளுமை சூரியனை சொல்லும் போது ஆளுமைக்கு சூரியன் எடுத்துக்கணும். ஆண்மை வேற, ஆளுமை வேற. ஆளுமை வந்து என்ன செய்யும்னா அட்ஜஸ்ட் பண்ணி காரியம் சாதிக்கும். செவ்வாய் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மிரட்டி காரியம் சாதிக்கும். அதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம். மிரட்டும் போது எப்பொழுதுமே காரியம் சாதிக்க முடியும்னு சொல்ல முடியாது. பயப்படுறவங்கள்ட்ட காரியம் சாதிச்சிடலாம். ஆனா அந்த பயப்பட மாட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்றவங்கள்ட்ட காரியம் சாதிக்க முடியாது. அதுதான் செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப சந்திரன் வந்து தாயின்னு சொன்னோம். பொதுவா சொல்லும் பொழுது நம்ம சூரியனை வந்து ராஜா அப்படின்னு எடுத்தோம்னா சந்திரன் ராணி அப்படின்னு சொல்லுவோம். சந்திரன் வந்து வேக வேகமா வருது இல்லையா? சூரியனாவது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை சுத்துது. நீங்க தோன்றி மறையிறது வந்து பூமியினுடைய சுழற்சியினால 24 மணி நேரத்துல அது உதயமாகி மறையுது. அது வேற. ஆனா வான்மண்டலத்தை அல்லது ராசி மண்டலத்தை சுத்தி வர்றதுக்கு சூரியன் ஒரு வருடம் எடுத்துக்குது. ஆனா சந்திரன் வந்து ஒரே மாதத்துல வந்துருது.
அப்ப எப்படி எடுத்துக்கலாம்? இருக்கிறதிலேயே வேகமாக செல்லும் கிரகம் அப்படின்னா சந்திரன். இது கிரகமானா அறிவியல்ல போனீங்கன்னா அது உபகிரகம்னு ஒரு துணைக்கோள்னு தான் வரும். ஆனா நாம கிரகமா எடுத்துக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் 2 அடிப்படை வகுப்புலயும் இதை நான் சொல்லல. சொல்லக்கூடாதுன்னு இப்ப ஞாபகம் வருது. என்னன்னா சந்திரன் தான் மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை வாங்கிக்கிட்டு வந்து ஜாதகருக்கு கொடுக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய தசையில் அல்லது கோச்சாரத்தில் அது கொடுக்கக்கூடிய பலன்களை சந்திரனின் வழியாக கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப அப்பா வீட்டுக்கு தீனி வாங்கிட்டு வர்றாரு, ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு, அல்லது உறவினர்கள் வாங்கிட்டு வராங்க. யார்கிட்ட கொடுத்து பங்கிடுவாங்க? அம்மாட்ட தான் கொடுப்பாங்க இல்லையா? வந்த உடனே கேரியர் அப்படி கேரி பேக் தூக்கி அப்படி கொடுத்துருவாங்க. அம்மா போயிட்டு எடுத்து எல்லாம் வச்சு யாராருக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத, யாராருக்கு எதை கொடுக்கணும், எது பிடிக்கும் என்பது ஒண்ணு, யாராருக்கு எது கொடுக்கணும். ஏன்னா இப்ப தாத்தா இருப்பார் வீட்டுல, தாத்தாவுக்கு ஸ்வீட் பிடிக்கும், ஆனா அவருக்கு வந்து கொடுக்க கூடாது, சுகர் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க அம்மா? அவருக்கு பேருக்கு துளியூண்டு ஸ்வீட்டை வச்சுட்டு அவருக்கு என்ன சாப்பிட்டா நல்லதோ அதை மட்டும் வைப்பாங்க இல்லையா? இதுதான் தாய்மை அப்படின்னு சொல்றோம். தாய்னா அம்மான்னு மட்டும் இல்ல, சந்திரன் அம்மாவை மட்டும் குறிக்காது. அடுத்த லெவலுக்கு போனீங்கன்னா தாய்மை உள்ள, தாய் உள்ளம் உடைய, தாய் அன்பு உடைய எல்லாரையும் சந்திரன் குறிக்கும். அது ஆணாக இருந்தாலும். சந்திரன் ஆதிக்கம் நல்லா இருந்து, சந்திரன் கெடாம நல்லா இருந்தா ஆண்கள் கூட இந்த தாய் உள்ளத்தோட, தாய் அன்போட இருப்பாங்க. நீங்க சமையல்ல இருக்கவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டேன். ஜென்ஸ் தான் பரிமாறினாரு. எனக்கு பாயசம் பிடிக்கும். அதனால பாயசம் வச்ச உடனே என்ன பண்ண, எடுத்து முதல்ல இந்த நம்ம எல்லாம் பொரியல் சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த பாயசத்தை எடுத்து குடிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்து பாயசம் ஊத்த இன்னொரு கப்பு கொண்டு வந்தாரு. சார் வச்சுட்டீங்க, நான் குடிச்சிட்டேன் சார் அப்படின்னு. இல்ல நீங்க குடிச்சது தெரியும், உங்களுக்கு பிடிக்குதுன்னு தான் நான் திரும்ப கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் இப்படி சர்வீஸ் பண்ணுவாங்க? அவருக்கு பிடிக்குது, சாப்பிட்டாரு, அதனால கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வராரு பாருங்க. அதுதான் தாய் உள்ளம். அந்த தாய்மை அது ஆணிடமும் இருக்கும். அவங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்கும். இந்த மாதிரி சந்திரன் நல்ல நிலையில இருக்கிறவங்க ஹோட்டல் வச்சு நடத்துவாங்க. அதுல மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்கப்போ அவங்களுக்கு ஹோட்டல் தொழில் நல்லா வரும். ஹோட்டல் முதலாளியாகவும் ஆகலாம். நீங்க பலன் சொல்லும்போது சந்திரன் நல்லா இருந்தா, ஏன்னா சந்திரன் வந்து உணவையும் குறிக்கும், திரவ பொருள்களை குறிக்கும், பால் பொருட்களை குறிக்கும். ஏன்னா சந்திரன் வெள்ளை, வெள்ளையா இருக்கிற திரவத்தை எல்லாம் சந்திரன் குறிப்பார்னு எடுத்துக்கலாம். பொதுவாக திரவங்கள் எல்லாத்தையும் அவர் குறிப்பார்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரத்தம் அப்படின்னா நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்? செவ்வாயை தான் சொல்லுவோம். ஆனா ரத்தத்தை, உண்மையான ரத்தத்தை குறிப்பது யாருன்னா சந்திரன் தான். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கா? இல்ல சார். சந்தேகம் வரலையா? செவ்வாய் தானே ரத்தம். 2 ரத்தத்துக்கு என்ன வித்தியாசம்? செவ்வாய் குறிக்கக்கூடிய ரத்தம் காயம்பட்டு வெளியில வர்ற ரத்தம். சந்திரன் குறிக்கக்கூடியது உடம்புக்குள்ள பாதுகாப்பா ஓடிக்கிட்டு இருக்க ரத்தம். இதுலயே ஒரு இது இருக்கு பாருங்க. முன்னாடி ஒரு காரகம் சொன்னோம் இல்லையா சந்திரனுக்கு. கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை ஜாதகருக்கு எடுத்து வந்து தருவது ஒரு மெசஞ்சர், அதாவது கொரியர் மாதிரி. கிடைக்கிறத கொண்டு வந்து உரியவர்கள்ட்ட சேர்க்கிற மாதிரி சந்திரன் எடுத்துக்கிட்டு வந்து சேர்க்கிறாரு அப்படின்னும். இங்கேயும் பாருங்க, ரத்தம் என்ன பண்ணுது? கிடைக்கிற சத்து பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து எந்தெந்த உறுப்புக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து கொடுக்குது. காரகங்கள் எப்படி நல்லா சரியா வருது பாருங்க. இப்ப சந்திரனை வந்து ரத்தத்துக்கு சொல்றது சரியா தானே இருக்கு. ஏன்னா சந்திரன் திரவம் அப்படிங்கிற முறையில ரத்தத்தை எடுத்துக்கிறோம். அடுத்து அது பரிமாறுது, பகிருது அப்படிங்கிற முறையிலையும் நம்ம சந்திரன். ஏன்னா தாய் வந்து பரிமாறுபவர், பகிர்பவர். பரிமாறுதல் அப்படிங்கிறத விட பகிர்தல்
அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல அன்போட பகிர்ந்தாங்கன்னா அது வந்து சந்திரனுடைய குணம். சரி, இப்போ பவர் பாயிண்ட்டுக்கு இப்படி நிறைய யோசிச்சு நீங்க சொல்லலாம். சந்திரனுக்கு நீங்களே நிறைய காரகங்கள் சொல்லலாம். 2ஆம் பாவம் சொல்லும்போது நம்ம முகம் சொன்னோம் இல்லையா? 2ஆம் பாவம் சொல்லும்போது முகம் சொன்னோம். முகத்துல முக்கியமா 2ஆம் பாவம் இன்னொன்னு குறிக்கிறது வலது கண் சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி வாய் 2, அதாவது நம்ம ராசின்னு சொல்லும்போது ரிஷபத்தை சொன்னோம் இல்லையா? காலபுருஷனுக்கு 2 ரிஷபம். அது வந்து வலது கண் வாயையும் குறிக்கும். சரி, இப்போ ஸ்கிரீன் தெரியுதா? காதெல்லாம் சொல்லல சார். காது அது பின்னாடி இது வரும்போது சொல்லுவோம். ஏன்னா இது சும்மா உங்களுக்கு இன்னும் பாவகம் அதுதானே முதல்ல சொன்னேன் நானு. ஓகே ஓகே பாவகங்கள் நடத்தும்போது அது சொல்லுவோம். இது காலபுருஷனுக்கு ஜெனரலா சொல்றதுனால சொல்லிட்டோம். காது, மூக்கு எல்லாம் வரும். சரிங்க சார். சரிங்க. காது, மூக்கு எல்லாம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். காரகங்களை உங்களே எடுக்க வச்சிருவோம். காது எதுக்கு பயன்படுது? கேட்கறதுக்கு. கேட்கறதுக்கு. வெரி குட். ஏன்னா குழந்தைங்களை கேட்டா தோடு போட்டுக்கிறதுக்கு அப்படின்றோம் இல்லையா? அதனால காது வந்து கேட்கறதுக்கு. அது ஒரு கம்யூனிகேஷன். அப்ப 3ல வரணும். காற்று வழியா தான் கம்யூனிகேஷன் வருது. அப்ப காற்று ராசி. மேஷம், ரிஷபம், மிதுனம் காற்று ராசி. மிதுனத்தை குறிக்கும். மூக்கும் நுகர்தல் தான். நுகர்தல், அதாவது முகர்தல்னு சொல்லணும் இல்லையா? முகர்தல், மோந்து பார்க்கிறோம். அதுவும் காற்று வழியா தான் வருது. அதுவும் அப்ப மிதுனம். 3ஆம் மிதுனத்துல தான் வரும். சரி. ஆனா இப்ப அது எதை குறிக்குதுங்கிறது அங்க இருக்கிற கிரகத்தை பொறுத்து மாறும். இது அடுத்த உயர்நிலை. ஏன்னா இப்ப 3 அப்படின்னா நம்ம மூக்கையும் சொல்லுவோம், காதையும் சொல்லுவோம். அப்போ எதை குறிக்குதுங்கிறது அந்த கிரகம் அல்லது சாரத்தை பொறுத்து மாறும். என்ன கிரகம்? குரு வந்து மூக்கை குறிப்பார், புதன் நெற்றியை குறிப்பார். இப்படி மாறும். அது பின்னாடி வருவோம். சொல்லுவோம். எடுத்த உடனே சொல்லிட்டா மறந்துரும். இப்ப பாருங்க, நம்ம சூரியன் நடத்தணும், திரும்ப ஒரு இடம் சூரியனை சொன்னோம் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு நாளும் முதல் நாள் நடத்தினத கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு போகும். இப்ப சந்திரனுடைய காரகத்துவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல பாருங்க, அவரு என்ன வாகனத்து மேல உட்கார்ந்துருக்காரு? மான். அதே சூரியனுக்கு சொல்லும் பொழுது குதிரை. சூரியனுடைய வாகனம் குதிரை. குதிரை நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ஆளுங்கள்லாம் அந்த காலத்துல ராஜாவெல்லாம் குதிரையில தானே வருவார். ஆமாங்க ஐயா. அப்ப குதிரையே ஒரு நல்ல அடையாளமா இருக்கு இல்லையா? குதிரைங்கிறது அப்போ அதிகாரம், கௌரவம் அதை குறிக்குது. அதிலே வாகனத்திலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப மான் வந்து பாருங்க, அழகு, பெண்மை. பெண்களை வர்ணிக்கும் போதே கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்க? மானோடு ஒப்பிட்டு தான் வர்ணிப்பாங்க. மிரட்சி இருக்கும் அதுகிட்ட, அன்பா இருக்கும், அப்படி வச்சுக்கலாம். அது என்ன அன்பு காட்டும்னா அது அந்த இலகிய இது அந்த மாதிரி இருக்கும். முரட்டுத்தனம் இல்லாம இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்ப மான் வாகனம், அதுக்குதான் இந்த படத்தை போட்டிருக்கோம். சில நேரங்கள்ல அன்னம் சொல்லுவாங்க. இதுல 2 படம் இருக்கு. அன்னம் எதுக்கு வந்துச்சுன்னா பாலை பிரித்து உண்ணும் அப்படிங்கிற இதை ஞாபகம் வரணுங்கிறதுக்காக சந்திரனுக்கு வந்து காரகத்துல ஒன்று பால். பாலை தண்ணியில ஊத்தினாலும் அதை பிரிச்சு பாலை மட்டும் குடிக்குன்றாங்க. இது நடக்குமா? யாராவது நம்புறீங்களா? தண்ணியில பாலை ஊத்திட்டா இந்த அன்னப்பறவை அந்த பாலை மட்டும் குடிச்சிருமா? முடியுமா? முடியாது சார். அது எப்படி குடிக்க முடியும்? முடியும். எப்படி இருந்தா முடியும்னா கொஞ்சம் அறிவியல்ல யோசிக்கணும். இப்ப ஏதோ ஒண்ணு ஒரு கெமிக்கல் போடுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல அந்த காலத்துல வந்து எல்லாமே, புதுக்கோட்டைன்னு இல்ல, அந்த மாதிரி ஏரி குளங்கள் தண்ணியை குடிக்கிறதுக்கு பயன்படுத்தின பகுதிகளில்
தேத்தாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்கும். அத குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த கொட்டையை தேய்ச்சிட்டாங்கன்னா அந்த தண்ணி தெளிஞ்சு அப்படியே இதாயிடும், அழுக்கெல்லாம் அப்படியே இதாயிடும் அப்படிம்பாங்க. அப்போ இந்த அன்னம் வந்து தன்னுடைய வாயில இருந்து எதையாவது ஒண்ணு சுரக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பால் எல்லாம் கட்டி ஆயிடுச்சுன்னா, பால் மட்டும் தண்ணியே ஒன்றும் ஆகாது, பால் மட்டும் கெட்டி ஆயிடுச்சுன்னா அது பாலை சாப்பிட்டு போயிடலாம் இல்லையா? அப்படிதான் அது இருந்திருக்கும். எலுமிச்சம்பழம் புளிஞ்சு இது பண்றாங்களே சார். அவ்வளவுதான். எலுமிச்சம்பழம் பட்ட உடனே பால் என்ன ஆகும்? எலுமிச்சை ஜூஸ் பட்ட உடனே அப்படியே திரிஞ்சு கெட்டி ஆயிடும். தண்ணி தனியா பால் தனியா. ஆமா, அதேதான் இருந்திருக்கலாம். அப்படி ஒரு பறவை இருந்திருக்கலாம். சரி, வித்தியாசமா எப்படி இது இருந்திருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்போ இப்படிதான் இருந்திருக்கும். அடுத்து இந்த படத்துல இன்னொரு விஷயம் பாருங்க, நண்டு காட்டியிருக்காங்க. அது எதை குறிக்குது? கடகத்தில் சந்திரன் ஆட்சி, அந்த பக்கம் பசு காளை காட்டியிருக்காங்க, ரிஷபம். ரிஷபத்தில் அவர் உச்சம், ரிஷபத்தில் உச்சமடைகிறார். இப்ப சூரியன் ஆண் கிரகம் அப்படின்னு பார்த்தோம், சந்திரன் பெண் கிரகம். பெயர்கள் வந்து நிறைய பேர் இருக்கு, நம்ம கொஞ்சத்தை மட்டும் சொல்லுவோம், ஞாபகப்படுத்துவோம். மதி அப்படின்னா சந்திரன் அப்படின்னு தெரியும். இந்துனாலும் சந்திரன் தான். சந்திரன்ல இருந்து சந்திரா, சந்திரகலா அப்படி நம்ம நிறைய கொண்டு போலாம். எப்போ சந்திரகலான்னு பேர் வரும்னு பார்த்தீங்கன்னா, கலா என்பது சுக்கிரன் அல்லது புதன். அப்போ இது ரெண்டும் கலந்துருந்துச்சுன்னா இப்படி ஒரு பேர் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிலா, சோமன், இப்படி எல்லாம் இவருக்கு பேர் இருக்கு. இது எதுக்காக இந்த சோமன் அதெல்லாம் சொல்றோம்னா, எங்கேயாவது கவிதைகள் படிக்கிறீங்கன்னா, அதாவது பழைய ஜோதிட புத்தகங்கள் படிக்கும்போது கவிதையா இருக்கும், அதுல இந்த வார்த்தைகள் இருந்தா, இந்து அப்படின்னோ அல்லது சோமன் அப்படின்னோ மதியனோ இருந்தா அது சந்திரனை குறிக்குதுன்னு அர்த்தம். நம்ம சொன்னா என்ன சொன்னோம்? நிலா தான் இருக்கிறதுலே, நம்ம சந்திரன் தான் இருக்கிறதுலே வேகமான கிரகம் அப்படின்னு சொன்னோம். அப்படி பார்த்தா பயணத்தை குறிக்கும். அது பயணம் அப்படின்னா சந்திரன். ஏதாவது ஒரு இப்போ ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வராங்க, நமக்கு வந்து அவங்க எது சார்ந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லணும்னா பிரசன்னம் போட்டு கூட சொல்லலாம். கேள்வியில் எடுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. எது சார்ந்து வந்திருப்பாங்க, ஏன்னா வரும்போது என்ன வேலைங்க சொல்லுங்க அப்படின்னா எத்தனை பேர் சொல்லுவாங்க, உனக்கு அது கூட தெரியலையான்னு தான் நம்மள கேட்பாங்க. உண்மையிலேயே ஜாதகர் வந்து டாக்டர்கிட்டையும் ஜோசியர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது. அவங்க உண்மையானதை சொல்லி கேட்டாங்கன்னா பலன் துல்லியமா எடுக்க முடியும். ஆனா என்ன பண்றாங்கன்னா, வரவங்க 70-75% பேரு ஜோதிடர் டெஸ்ட் பண்ணதான் வராங்க. அப்படி டெஸ்ட் பண்ண வர்றதுனாலதான் அவங்க கூட பிறந்தவங்கள சொல்றேன், அதை சொல்றேன், இதை சொல்றேன்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா துருவ கணிதத்தை எழுதி வச்சுக்கிட்டு அதை பார்த்து சொல்றாங்க. அப்போ இந்த துருவ கணிதம் பயன்படுத்துறதுக்கு காரணமே ஜோதிடர்கள் அல்ல, வாடிக்கையாளர்கள் தான். வரவங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க, இது எதனால இருக்கு, இது எப்ப தீரும் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா துல்லியமாக சொல்ல முடியும். சாதாரணமா அப்பதான் படிச்சுட்டு இருக்க அந்த ஜோதிடர் கூட சொல்லிடுவார். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த கிரகங்கள் எது சார்ந்து இருக்கோ அதை வச்சு இந்த கேள்வி இருக்கும்னு சொல்லலாம். அப்ப பயணம் சார்ந்து அப்படின்னு எடுத்துக்கலாம், சந்திரன் சம்பந்தப்பட்டிருந்தா. அவசரம், ஏன்னா இருக்கிறதுலே வேக வேகமா போகுது. இப்ப சந்திரன் வந்து நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு பதட்டம் இருக்கும், அவசரமா மட்டும் இருக்க மாட்டாங்க. அவசரம் வந்து நிதானமா இருக்கணும், அதே சமயத்துல அவசரப்படுறது வேற. சில பேர் நேராச்சு பஸ்ஸை பிடிக்கணும்னு கிளம்பிட்டு என்ன பண்ணுவாங்க, கேட்டை சாத்திட்டு வெளியில வருவாங்க, அப்புறம் போயிட்டு அடடா கேஸ் மூடணும்னா இல்லையே தெரியலன்னு போவாங்க. போயிட்டு கேஸ் லேட்டே தொட்டிருக்க மாட்டாங்க, பஸ் லேட்டாச்சுன்னு வெளியில வருவாங்க. நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அப்புறம் பூட்டினா இல்லையான்னு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு போன் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் வந்து மனது வந்து குழம்புச்சுன்னா அது ஒரு பதட்டத்தையும் குறிக்கிறது இந்த சந்திரன் தான். மாற்றம்,
ஏன்னா பயணம் அப்படின்னாவே இடம் மாறுது தானே. அப்ப மாற்றத்தை குறிக்கிறதும் சந்திரன் தான். அவமானம். சந்திரன் எப்படி அவமானத்தை குறிக்கிறார் அப்படின்னா, அது அந்த புராண கதை இருக்கு இல்லையா? அவர் வளர்பிறை. ஒரு தவறு செஞ்சதாகவும், அப்புறம் அதனால அவமானப்படுற மாதிரியும் ஒரு இது இருக்கு. ஸோ சந்திரன் தேய்பிறை அப்படின்னு வரும்போது அவமானத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். புகழ் கிடைக்கும். இது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நான் தான் இந்த புகழ்ங்கிறத குடுத்திருக்கேன். ஏன்னா, அது ஒரு ஒளி கிரகம். நீங்க மேக்ஸிமம் பௌர்ணமியில பிறந்தவங்க பாருங்க, ஓரளவுக்கு புகழ் உடையவர்களாக இருப்பார்கள். பௌர்ணமியில. நல்ல பதவியில இருக்கவங்களையும் பாருங்க, பௌர்ணமியில பிறந்தவங்க ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க. அப்ப புகழ்ல எடுத்துக்கலாம். ஏன்னா ஒளி தான் புகழ். புகழ்ங்கிறது என்ன? நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டுவது, மத்தவங்க வந்து தெரிஞ்சுக்கிறது தான் புகழ். அப்ப ஒளி அப்படின்னு சொன்னா, இந்த ஒளி புகழை குறிக்கும் அப்படின்னு காரகங்கத்துல நான் எடுத்துக்கிறேன். தாய்மை, உணர்ச்சி வசப்படுதலும் அப்படிதான். சந்திரன் மனதை குறிக்கும். அதனுடைய நிலையை பொறுத்து உணர்ச்சி வசப்படுதல் இருக்கும். இளகிய மனம், அதனால ஏமாற்றம் அடைகிறதும் உண்டு. ஏன்னா பெண்கள் தான் அதுல முக்கியமா பார்த்தோம்னா, ரொம்ப நல்ல பொண்ணுங்களா இருக்குங்க. என்னவோ பேர் சொல்லுவோமே அதுங்கள, வெள்ளந்திம்பாங்க. நல்லா பழகி சில சமயத்துல யார்கிட்டயாவது ஏமாறுற மாதிரி சூழ்நிலை வரும். அந்த சரியான அமைப்பு இல்லாம போச்சுன்னா, அதுக்குதான் ஏமாற்றம்ங்கிறது கொடுத்துருக்கேன். குடும்பத்துல உறவு அப்படின்னு எடுத்துட்டா முதல்ல தாயை குறிக்கும். திருமணம் ஆன பிறகு எப்படி நான் தந்தை மாமனார்னு பெண்ணுக்கு மாத்தி சொன்னோமோ, அதே மாதிரி திருமணம் ஆன பிறகு மாமியாரை குறிக்கும். அண்ணியை குறிக்கும். அண்ணினா அண்ணனுடைய மனைவி. அண்ணி ஏன்னா தாயாருக்கு அடுத்து அவங்க தானே குடும்ப தலைவியா ஆகிறாங்க. அதனால அதையும் குறிக்கும். மூத்த பெண்கள் யாராக இருந்தாலும், ஆனா இதுல முக்கியமானது என்னன்னா, தாய்மை அடைந்த பெண்களா இருந்தா அது வந்து சந்திரனுடைய காரகமா சொல்லலாம். உடல் பாகத்துல இடது கண், முகம், வயிறு ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, வயிறு உணவு அப்படின்னு எடுக்கும்போது உணவு எங்க போகுது? வயிற்றுல போய் தான் ஜீரணமாகுது. அதனால வயிற்றையும் எடுக்கிறோம். பெண்களுக்கு கர்ப்பப்பையை எடுப்போம். ஏன்னா தாய்மை என்பது வளர்த்து எடுப்பது. ஒரு குழந்தைய வளர்க்கிறது வந்து கர்ப்பப்பை தான். அதனால கர்ப்பப்பையை சந்திரன் குறிப்பாரு. பால் ஊட்டுதல் வந்து மார்பகத்துல தான் குழந்தைக்கு பால் ஊட்டுறோம். உணவு, அது ஒரு உணவு தானே. அதனால உணவை கொடுக்கக்கூடியது சந்திரன் தான் உணவுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால அந்த அது ஒரு உணவு. அந்த உணவை கொடுக்கறதுனால உணவை குறிப்பதும் சந்திரன். அதாவது மார்பகத்தை குறிப்பதும் சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரத்தம் முன்னாடியே சொல்லிட்டேன். உடம்புல ஓடிக்கிட்டு இருக்க ரத்தம் தான். காயமாய் வெளியில ரத்தம் வந்தா அதை குறிப்பது செவ்வாய். ஏன்னா செவ்வாய்னா வெட்டு குத்து, அதனால அப்படி எடுத்துக்கிறோம். வீட்டுல வந்து இது 2 மாதிரியா இருக்கு. வடமேற்கு திசையை சந்திரன் குறிக்கும்னு ஒரு பகுதி, அதாவது ஒரு சில புத்தகங்கள்லயும், தென்கிழக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லி சில இதுலயும் இருக்கு. வடமேற்கு கேதுவுக்கு தான் நான் கொடுக்குறேன். நான் நடைமுறையில கேதுவுக்கு வடமேற்கையும் தென்கிழக்கு வந்து சந்திரனுக்கும் ஒதுக்கிறோம். அது அங்க வரும்போது பார்ப்போம். வீட்டுல வந்து சூரியனை சொல்லும்போது சொல்லியிருப்போம், மைய பகுதியை குறிக்கும், கிழக்கு பகுதியை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு வாஸ்து பாக்குறீங்க, சந்திரன் வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னா இடது ஜன்னல்ல பாதிப்பு இருக்கும். உங்களுக்கு இடது ஜன்னல் ஏதாவது உடைஞ்சிருக்கா, அந்த மாதிரி கேட்கலாம். ஜாதகத்துல பார்த்து அனுபவப்படும் போது தெளிவா சொல்லலாம், வீட்டுல இந்த பிரச்சனை இருக்குங்கன்னு தாராளமா சொல்ல முடியும்.
அல்லது யாருக்காவது வீட்டுல இடது ஜன்னல் உடைஞ்சுக்கிட்டே இருக்குன்னா அவங்க சந்திரன் வீக்கா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். குளியல் அறை, ஏன்னா நீர் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப நீர் பயன்படக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த சந்திரன் குறிப்பார். வீட்டுல நீர் புழங்கக்கூடிய இடம். அப்போ வாஷிங் மிஷின் வைக்கிற இடம், அந்த மாதிரி இடத்தையும், அல்லது துணி துவைக்கிற இடத்த சந்திரன் குறிப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சமுதாயத்துல நம்ம வீட்டை விட்டு வெளியில போயிட்டா யார வந்து சந்திரன் குறிப்பார் அப்படின்னா, தாய் ஸ்தானத்தில் உள்ள எல்லாரையும், தாய்மை அடைந்த பெண்கள் எல்லாரையும் சந்திரன் குறிப்பார். வசிப்பிடங்கள் 6ன்னு நம்ம சொல்லிட்டோம் முன்னாடியே, கடகத்துக்கு 6ன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்த நிலையில வரும் பொழுது நீர்நிலைகள், கடல், குளம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். தொழில், இப்ப நீர் சார்ந்த தொழில், திரவம் சார்ந்த, ஏன்னா திரவம்னு அடுத்த லெவலுக்கு போயிடலாம். நீர்னு எடுத்துக்கிறது ஒண்ணு, அடுத்து பால், அடுத்து பொதுவாக நீர்நிலைகள், அதாவது திரவம் சார்ந்த தொழில் அப்படின்னு வரலாம். ஆனா பெட்ரோலியம் அப்படி போயிட்டீங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா சனி வந்துடும். ஏன்னா அது அழுக்கு அப்படிங்கிற முறையில சனி வந்துடுவார். உணவு, சந்திரனுக்கு உணவுன்னு முன்னாடியே சொல்லிட்டோம். ஹோட்டல் சொல்லியிருக்கோம். கெட்டு போற பொருள், விரைவில் கெட்டு போற பொருள் எல்லாம் சந்திரன் குறிக்கும். ஏன்னா சந்திரன் ஒரு மாசத்துல பாதி நாள் தேஞ்சு போயிடுவார் இல்லையா? எப்படி எடுக்கிறோம் கெட்டு போற பொருள் அப்படின்ட்டு. இப்ப இந்த இதுல வந்து நான் கெட்டு போற பொருட்கள்னு சொல்லல, அதாவது பவர் பாயிண்ட்ல இல்ல. கெடுகின்ற பொருள் அப்படின்னு எடுத்தா உணவு. ஏன்னா உணவு எப்படிதான் சமைச்சு வச்சாலும் நீ ப்ரிசர்வேட்டிவ் போடாம இருந்தா, அதுக்கு மேல புளி சாதம் நிறைய புளியை ஊத்தி வச்சிருக்கேன்னா ஒரு வாரத்துக்கு வரும், அது வேற. சாதாரணமா உணவு சாம்பார் வைக்கிறீங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காம இருந்தா காலையில வச்சா சாயங்காலம் கெட்டு போயிடும் இல்லையா? அப்ப அது சந்திரன். காய்கறிகள் வந்து ஒரு 4-5 நாள்ல அழுகிடும். அதனால காய்கறி உணவு இதெல்லாம் வந்து சந்திரன் குறிப்பார். சலவை, ஏன்னா நீர் பயன்படுறதுனால சலவை தொழில். கடல்சார் தொழில்கள், கடல்சார் தொழில்கள்னா மீன் பிடித்தல், அந்த மாதிரி கொஞ்சம் செவ்வாய் சேர்ந்து, செவ்வாய் வந்து எந்திரம், என்ஜினியரிங். அப்போ சந்திரனும் இதுவும் சேர்ந்தா ஒரு கப்பல், கப்பல் கட்டும் இடம், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போகலாம். ஏன்னா கடல்சார் தொழில்கள்னா கப்பல் கட்டுதலையும் சேர்த்திக்கலாம். அங்க வந்து செவ்வாய் சேரணும். அப்படி இல்லாம இருந்தா மீன் பிடித்தலோட முடிஞ்சு போயிடும். முத்து எடுத்தல், முத்து குளித்தல், அப்படியே எடுத்துட்டு போகலாம். கடல்ல கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களும், அதை கலெக்ட் பண்றது, விற்கிறது, இது எல்லாமே அந்த தொழில வந்துடும். தேவதைன்னு எடுத்துட்டோம்னா சந்திரனுக்கு வந்து பார்வதி அம்மையார் தான். அதிதேவதைங்கிறது ஜலம். இப்ப சந்திரஸ்தலம் அப்படிங்கிறது திருப்பதி, ஆடுதுறையும் சொல்லலாம். திருப்பதி தான் முக்கியமா நம்ம சொல்றோம். தத்துவம் வந்து இது சரம், நீரு, ஸ்லேத்துமம், சாத்வீகம். சரம்ங்கிறது எதுக்கு பயன்படுத்துறோம்னா, இவங்க எப்படி இருப்பாங்க, வேகமா இருப்பாங்களா, மசமசன்னு இருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு, நல்ல வளர்ச்சி அப்படி அது பார்க்கறதுக்கு சரம் பயன்படுத்துறோம். நீர் பண்பு தெரியும் நமக்கு. நீரை வச்சு நீங்க நீர் தொழில்னு மட்டும் எடுக்காம, நீரை எப்படி எடுக்கலாம், எந்த பாத்திரத்துல ஊத்துனாலும் அந்த பாத்திரத்துக்கு தகுந்த வடிவத்தை எடுத்துக்கும். பாருங்க எப்படி எல்லாம் எடுக்கிறோம்ட்டு. நீர் தன்மையை வச்சுக்கிட்டு எந்த பாத்திரத்துல ஊத்துனாலும் அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்துக்கு இந்த நீர் போயிடும். இப்ப நீருடைய பண்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் பாருங்க. இப்போ ஒரு அம்மா வந்து என்ன பண்ணும்னா, கோபக்கார மகன் இருப்பான், அவன்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கும். பாசகார பையன் இருப்பான், அவன்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கும். அப்ப ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு தாய் வந்து தண்ணி மாத்திக்குவாங்க. அதாவது நன்மைக்காக. இங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறதுங்கிறது அது வேற. அது புதனுடைய குணம். அது ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசும். அது நடிப்பு. தாய்மையை வந்து நடிப்புல சேர்க்கக்கூடாது. புதனுக்கு தான் அது வரும், சந்திரனுக்கு அது வராது. சந்திரன் தாய்மையினால
நன்மை கருதி மாத்தி இது பண்ணும். அது நீரினுடைய குணம். ஸ்லேத்துமம்ங்கிறது எப்படின்னா வாதம் பித்தம் ஸ்லேத்துமம். அதுல சந்திரன் பாதிச்சா எந்த மாதிரியான நோய் வரும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக ஸ்லேத்துமம். சித்தாவுல வந்து 3 வகையா பிரிப்பாங்க இல்லையா, 3 வகை நாடிகள். அதுல எந்த நாடி அதிகமானா எந்த இது வரும். ஸ்லேத்துமம்ங்கிறது என்னது, ஜலதோஷம். குணம் சாத்வீக குணம், சாத்வீகமா இருப்பாங்க, சாந்தமா இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். சந்திரனுக்கு உலோகம் என்ன, சூரியனுக்கு தாமிரம் சொன்னோம். சந்திரனுக்கு வெள்ளையாதான் இருக்கணும் இல்லையா, அலுமினியமா சார்? அலுமினியமே தான். ஏன்னா வெள்ளிக்கு போயணும்னா அவர் வெள்ளினே இருக்காரு, அதனால அங்க போக முடியாது. அலுமினியம். தானியம், அரிசி, நெல்லு, பால் உணவுகள், இதெல்லாம் எங்க பயன்படும்னா பரிகாரம் பண்றோம் அப்படின்னா நெல் தானம்னு அந்த காலத்துல இருந்துச்சு. அப்புறம் தான் நம்ம அரிசி கொடுக்க ஆரம்பிச்சோம். அரிசி இப்போ பிராமணால் எதுக்காவது கூப்பிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு அரிசி கொடுப்போம், பச்சரிசியா கொடுப்போம். அப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம்னா பச்சரிசி தான் சுத்தமான இதுன்னு இது. அப்ப அரிசிங்கிறத விட இங்க நம்ம அதுக்கு தான் நெல்லுன்னு கொடுத்துருக்கோம். நெல் அப்படின்னா அவிச்ச நெல் இல்லை, அவிக்காத நெல். அப்ப அதுல இருந்து அரிசி எடுத்தோம்னா பச்சரிசியை தான் நம்ம எடுத்துக்கணும். இருந்தாலும் உணவுங்கிற முறையில எல்லா அரிசியுமே நம்ம எடுத்துக்கலாம். பால் உணவுகள், பால் சாதம் படையல் பண்ணலாம். சுவை எடுத்துக்கிட்டா உப்பு, இது எப்படி கொண்டு வரோம்னா கடல் அப்படிங்கிற முறையில உப்புன்னு கொண்டு வரோம். அது வெள்ளையா இருக்குங்கிற நேரத்திலே கொண்டு வரோம். நிறம் வெண்மை. ரத்தின கற்கள் வந்து முத்து. இப்ப சந்திரன் வீக்கா இருக்கு, அப்போ மோதிரம் போட்டுக்கப்பா அப்படின்னா முத்து மோதிரம் போடலாம். கொஞ்சம் மனசு தடுமாறுது, ஒரு கண்ட்ரோலே இல்லை, எனக்கு வந்து மனசு எப்படியோ இருக்கு அப்படின்னா முத்து மாலை போட்டுக்கலாம். ஆனா என்ன இதெல்லாம் அப்படின்னா இந்த ரத்தினங்கள் எல்லாம் வந்து எந்த ரத்தினக்கல் சொன்னாலும் அது தூய்மையானதா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சந்திரகாந்த கல்லுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த போட்டோல காட்டுவோம் அத. இது வந்து முத்து, உங்களுக்கு தெரியும். இது சந்திரகாந்த கல். இந்த கல்லெல்லாம் சில இடத்துல இருக்கும், அப்படியே நம்ம வாய்க்கால்ல பார்த்தோம்னா தண்ணி ஓடுறதுல இந்த இந்த கல் ஏதாவது வெங்கச்சங்கல்லுன்னு சொல்லுவோம் நார்மலா. அதுவே கொஞ்சம் நல்லா பதமா ஆனதுக்கு அப்புறம் தண்ணி ஓடி 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 இந்த வடிவம் எடுத்துக்கும். பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அது சாதாரணமா நம்ம நினைப்போம். இந்த கல் வந்து எப்படி இருக்கும்னா பகல்ல வெயில் நேரத்துல கூட இதை தொட்டோம்னா ஜில்லுன்னு இருக்கும். அதனாலதான் அதை சந்திரகாந்த கல் அப்படின்றாங்க. ஒரு கோயிலே வந்து இந்த கல்லை பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. இதுவும் சந்திரகாந்த கல் தான். வாகனம் வந்து முத்து விமானம் அப்படின்றாங்க. நம்ம மான் முன்னாடியே சொல்லியிருக்கோம். அது சார்ந்த மிருகம் அப்படின்னா வெள்ளை குதிரை, மான், நீர்வாழ் உயிரினங்களை எடுத்துக்கலாம். இதெல்லாம் எங்க பயன்படுது அப்படின்னா, நீங்க எதுக்கு சார் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா நீங்க கோயிலுக்கு போக முடியல, உங்களால முத்து வாங்கி போட முடியல, ஒருத்தரால சந்திரகாந்த கல்லு அவங்க பயன்படுத்த முடியல. இப்ப என்ன செய்யலாம், பக்கத்து வீட்டுல ஒருத்தர் குதிரை வச்சிருக்காரு, நீங்க என்ன செய்யலாம், குதிரைக்கு கொடுக்கலாம். வெள்ளை குதிரை இருக்கு பக்கத்துல அப்படின்னா அதுக்கு ஏதாவது உணவு கொடுத்தோம்னா அது சந்திரனுக்கு பரிகாரம் பண்ற மாதிரி. அதே மாதிரிதான் இப்ப என்ன பண்றோம், கோயிலுக்கு போனா மீனுக்கு வந்து உணவு போடுறோம். அது 2 மாதிரி எடுத்துக்கலாம். ஒன்னும் சந்திரனுக்கு செய்யறதா எடுத்துக்கலாம், இன்னொன்னு வந்து அது விஷ்ணுவனுடைய ஒரு அவதாரம் இல்லையா, அவருக்கு செஞ்ச மாதிரியும் யோசிக்கலாம். இந்த பரிகாரம் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். அத்வைதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான்
அப்படின்ற முடிவை நம்ம நம்பினோம்னா அப்ப எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கலாம் அப்படிங்கிறதா சரியா கடைசியான முடிவா இருக்கும். மன நம்பிக்கையோட நல்ல எண்ணத்தோட எந்த சாமியை வேணாலும் வணங்கலாங்கிறது தான் என்னுடைய முடிவு. ஆனா இப்படி சொன்னா எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்கன்றதுனால நம்ம அந்த ஜோதிட முறைப்படி வரோம். எல்லா தெய்வமும் ஒரே தெய்வத்தினுடைய வேற வேற வடிவம் அப்படிங்கிறப்போ நம்ம எதை வேணாலும் வணங்கலாம் தானே. அங்க போனாதான் நடக்கும், இங்க போனாதான் நடக்குங்கிறதெல்லாம் நம்ம நம்பிக்கை. அது தவறுன்னு நான் சொல்லல. பட் அடுத்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம்னா எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கலாம் நம்பிக்கையோட. இன்னும் சொல்ல போனா நீங்க தியானத்துல உட்கார்ந்து மனசுக்குள்ள ஒரு தெய்வத்தை ஆவாகனப்படுத்தி அங்கேயே எல்லாமே பண்ணலாம். சித்தர்கள் வழிபாடு எப்படி பண்ணுவாங்கன்னா தன்னுடைய மனசுல ஒரு தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி அதுக்கு எல்லா அபிஷேகமும் பண்ணி முடிச்சிருவாங்க. அதை நம்ம தாராளமா செய்யலாம். ஏன்னா இதுக்கு செலவே இல்லை. அங்க போகணும் இங்க போகணுங்கிறது எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்க அப்படி மனசுக்குள்ள கொண்டு பண்ணலாம். மரம், முருங்கை மரம் மலர்னு பாத்தீங்கன்னா வெள்ளை அரளி. கிழமை தெரியும் உங்களுக்கு, திங்கள் கிழமை. சந்திரன் கடகத்துல ஆட்சி, ரிஷபத்துல உச்சம், முதலே சொல்லிட்டோம். நீசமடைகிறது பாத்தீங்கன்னா எங்க உச்சமடைகிறாங்களோ அங்க இருந்து 180 டிகிரியில, அதாவது 7வது ராசியில நீசமடைவாங்க. ரிஷபத்துல உச்சம்னா எங்க நீசம் வரும்? விருச்சிகம். மூலத்திரிகோணம் ரிஷபத்திலே மூலத்திரிகோணம். நட்புன்னு எடுத்துட்டா இத பொதுவா ஒரு இது சொல்லிடுறேன். கிரகங்களுக்கு நட்பு பகை எப்படி எடுக்கலாம்னா 2 அணிகளாக பிரிச்சுங்க. ஏன்னா நட்பு பகை நிறைய வித்தியாசங்கள் வரும், ஒவ்வொரு புக்ல ஒரு மாதிரி. நாடி முறையில ஒண்ணு சொல்லுவாங்க, பராசர முறையில ஒண்ணு வரும், ஜெய்மினி முறையில ஒண்ணு வரும். இப்ப எதைத்தான் எடுத்துக்கிறது அப்படின்னா பொதுவாக குரு அணி சுக்கிர அணி அப்படின்னு பிரிச்சுக்குங்க. குரு அணியில நல்ல மனசுல வாங்கிக்கங்க, குரு அணியில் சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இவங்க குரு அணி. அப்ப இவங்க எல்லாம் நட்பா இருப்பாங்க இல்லையா? இன்னொன்னு 3 பேரு, மொத்தம் 7 பேரு. இந்த 2 பேர் தனியா ஒதுக்கிடுங்க, ராகு கேது. மிச்சம் யாரா இருக்கா? புதன், சுக்கிரன், சனி, இவங்க 3 பேரும் ஒரு அணி. அப்ப அவங்களுக்குள்ள நட்பா இருப்பாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பகை, அதிக பகை, சமம் அப்படின்லாம் வந்துடும் மற்றதுல. நீங்க இதை மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க, அடிப்படைக்கு வர்றவங்க. அப்புறம் போக போக நம்ம பலன் எடுக்கும் பொழுது தெரியும். பகை ராகு கேது. பொதுவாக ஒளி கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது சூரியன் சந்திரனுக்கு ராகு கேது பகைவரா இருப்பாங்க. நல்ல கிரகங்களுக்கு, அதாவது சுப கிரகங்களுக்கு ராகு கேது பகைவராக இருப்பாங்க. அசுப கிரகங்களுக்கு சமமாகவோ அல்லது நட்பாகவோ வருவாங்க. அப்படி மட்டும் ஜெனரலா வச்சுக்கிட்டா போதும். இது செவ்வாய், குரு, சுக்கிரன், சனிக்கு சமம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா தாய் இதை எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, தாய் நல்ல பையனா இருந்தாலும் தன்னுடைய குழந்தை நல்ல குழந்தைனாலும் கெட்ட குழந்தைனாலும் அதுகிட்ட பாகுபாடு காட்டாது. சந்திரன் தாய் அப்படிங்கிறப்போ அப்ப மற்றவர்கள்கிட்ட அதிகமா காட்ட முடியாதுங்கிறதுனால ராகு கேதுவை தவிர மற்ற எல்லார்கிட்டையும் ஒன்னும் நட்பாகவோ அல்லது சமமாகவோ கொண்டு வந்துடுறோம். நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ரோகினுடைய அதிபதி சந்திரன், அஸ்தம் அதிபதி சந்திரன், திருவோணம் சந்திரன். சந்திரன் ஒரு ராசியில இருந்து எங்க பாப்பார் அப்படின்னா 7ஆம் பார்வையா பாப்பார். இப்ப சொல்லிடுறேன் என்ன சார் 7ஆம் பார்வைன்னு. இப்ப சூரியனுக்கு 7ஆம் பார்வை சொன்னோம்,
சந்திரனுக்கு 7ஆம் பார்வை. ஒரு 3 கிரகத்துக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பார்வை இருக்கு. செவ்வாய்க்கு இருக்கு. செவ்வாய் வரும்போது சொல்றேன். அதே மாதிரி குருவுக்கு 3 பார்வைகள் இருக்கு. சனிக்கு 3 பார்வைகள் இருக்கு. மற்றதுக்கெல்லாம் 7ஆம் பார்வை மட்டும். திக்பலம் பழைய கிளாஸ்லயே நான் சொன்னேன். அப்படியே ஞாபகப்படுத்துங்க. இல்லைன்னா அந்த ராசி கட்டத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு மேல 2 கட்டம் யாரு? குரு புதன். அப்ப 1 அப்படின்னு எடுத்துங்க. குருவும் புதனும் 1, அதாவது லக்னத்தில் திக்பலம். அடுத்து அந்த கார்னர்ல இருக்க 2 பேர் யார் சொல்ல போறேன் அப்படின்னா ரிஷபம், கடகம். ரிஷபம் கடகத்துல இருக்கிறது சுக்கிரனும் சந்திரனும். இவங்க 2 பேரும் 4ஆம் பாவத்தில் இருக்கும்போது திக்பலம். 4ல அவங்க இருந்தாங்கன்னா அது நல்ல இதுன்னு அர்த்தம். அடுத்து சனி 7ல, சூரியன் செவ்வாய் 10ல திக்பலம். தசை ஆண்டுகள், சந்திர தசைனா எத்தனை வருஷம் நடக்கும்னா 10 வருஷம் நடக்கும். கோள் என்ன பிரிவுல வரும்னா இது சுபர் அசுபர் அப்படிங்கன்னு பாக்குறப்போ சந்திரன் வளர்பிறையா இருக்கும்போது சுபர் அப்படின்னும் தேய்பிறையா இருக்கும்போது அசுபர் அப்படின்னு எடுப்போம். சந்திரன் வளர்பிறையில சுபர், தேய்பிறையில அசுபர் அப்படின்னு சொல்றது ஒரு வகை. இன்னொரு வகை, இன்னொரு முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அஷ்டமி தேய்பிறையா இருந்தாலும் அஷ்டமி வரையிலும் அவர் சுபரா எடுத்துக்கலாம். இதை சரியா சொல்லணும்னா வளர்பிறை அஷ்டமியில இருந்து தேய்பிறை அஷ்டமி வரையிலும் இருக்கக்கூடிய சந்திரன் சுபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். வளர்பிறையாகவே இருந்தாலும் சப்தமி வரையிலும் அவர் ஒளி கம்மியா தான் இருக்கும் இல்லையா, அப்ப அசுபர். தேய்பிறையில அஷ்டமிக்கு அப்புறம் வர்றது அமாவாசை வரையிலும் அசுபர். இப்படின்னு ஒரு 2 வகையில பிரிக்கிறாங்க. அப்ப நம்ம ஒளி அளவை வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அது கரெக்டா இருக்கும். அஷ்டமியில இருந்து அஷ்டமி வரையில, வளர்பிறை அஷ்டமியில இருந்து தேய்பிறை, அதாவது வளர்பிறை அஷ்டமியில ஆரம்பிச்சு பௌர்ணமிக்கு போயிட்டு தேய்பிறை தேய்பிறை அஷ்டமி வரையிலும் ஒளி நிறைய இருக்கும். அப்படின்றப்போ அதை சுபர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த சந்திரனை. அப்ப ஒரு ஜாதகம் பார்க்கும்போது வளர்பிறையா தேய்பிறையான்னு பார்க்கறது ஒரு வகை. அடுத்து இந்த வளர்பிறையில அஷ்டமியை தாண்டி இருக்கா, தேய்பிறையில அஷ்டமியை தாண்டி இருக்கான்னு பார்த்து அப்போ சந்திரன் நல்லா இருக்காரு, அவர் ஏதோ சந்திரன் பார்த்தாருன்னா ஏறத்தாழ குரு பார்வை மாதிரி. ஒளி பொருந்திய சந்திரன் எந்த கிரகத்தையாவது பார்த்தாருன்னா அது குரு பார்வை மாதிரி எடுத்துக்கலாம். அப்ப சுபரா அசுபராங்கிறத நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க நான் வளர்பிறையில சுபர், தேய்பிறையில அசுபர்னு பொதுவாக சொல்லியிருப்பேன். கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல போறப்போ அஷ்டமி டு அஷ்டமி எடுத்துக்கலாம். சூரியனை சொல்லும்போது மாத காலண்டர் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அவர் ஒரு மாசத்துக்கு ஒரு ராசி மாறுவார். இவர் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் மாறுறார். அதனால இது டே ஷீட், அதாவது டெய்லி ஷீட்னு சொல்லுவோம் இல்லையா, டெய்லி கிளிக்கிறோம் இல்லையா, அந்த காலண்டர் குறிப்பது அல்லது அந்த காலண்டரை குறிப்பது சந்திரன். நியூமராலஜியில பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு நம்பர் 2. ஆசன வடிவம் சதுரம், சூரியனுக்கு வட்டம் சொல்லியிருந்தோம். கதை மாந்தர் சந்திரன் சம்பந்தப்பட்ட பலன் சொல்றதுக்கு யாருடைய கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லலாங்கிறதுக்காக. ஏன்னா நட்சத்திர பலன் பின்னாடி நடத்துற வாய்ப்பு இருந்தா, உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராவது எடுத்துக்கிறது, அவங்களுடைய கதையை மனசுல வச்சுட்டு சொன்னீங்கன்னா 50% மேல பொருந்தும். உங்களுக்கு ஜாதகமே குழப்பம், எந்த ஜாதகம் குழப்பம் வரும்னா, ஒரு ஜாதகத்தில் ராகுவோட 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தா பலன் எடுக்கிறது சிரமம். ராகுவோட ஒரு கிரகம் இருந்தா பலன் எடுத்துடலாம். 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும்போது
அல்லது சிலருக்கு வந்து ஒரே கட்டத்துல 4-5 கிரகங்கள் சேரும். அப்பவும் பலன் எடுக்கிறது சிரமமா இருக்கும். ஏன்னா இவரு அவரை பாதிப்பாரு, அவரு இவரை பாதிப்பாரு, இவரும் அவரும் பகையா இருப்பாரு, அவரும் இவரு நட்பா இருப்பாரு, யார் அடிச்சுக்கிறாங்க சேர்ந்துக்கிறாங்க, இதெல்லாம் குழப்பமா இருக்கும். அப்ப தசையில என்ன பலன் எடுக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமானதா இருக்கும். அப்ப கோச்சார பலன் எடுத்துடலாம் ஈஸியா. அது பலன் எடுக்கிறதுல போகணும். இந்த கதை மாந்தர் எதுக்கு சொல்றேங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்க சந்திரன் வந்து ஒரு வகையில பாத்தீங்கன்னா மன வாழ்க்கையில ஒரு பாதிப்பை காட்டுவார். ஏதோ ஒரு வகையில பாதிப்பு இருக்கும். என்ன அதுக்கு தான் நான் சக்தின்னு சொல்றேன். சக்தி என்ன பண்ணும்? தட்சனுடைய மகளா பிறந்து வீட்டுக்காரர்கிட்டயே சண்டை போட்டுக்கிட்டு போய் திரும்ப அப்பா கிட்ட அவமானப்பட்டு, அவமானம் சந்திரனுக்கு சொன்னமா, கணவனை பிரியிற மாதிரி சூழ்நிலை வருதா, திரும்ப போய் தவம் இருந்து பண்ணுதா. சோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அப்ப அவங்க வாழ்க்கையில இது இருக்கும். கண்டிப்பா ஏதோ ஒரு அந்த தசை வரணும். நீங்க எடுத்த உடனே சொல்லிடக்கூடாது. இப்ப சந்திர தசை நடக்குது அப்படின்னா இந்த விஷயம், அதாவது அவங்களுக்கு சந்திரன் வீக்கா இருந்து சந்திர தசை நடந்து இருந்தா இந்த மாதிரி சம்பவங்கள், தக்ஷன், சிவன் பார்வதி சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அது எந்த அளவுக்கு நடந்து பிரிந்து போயிற அளவுக்கு நடக்குமா? பின்னாடி சேர்றதும் இருக்கு இல்லையா? மீண்டும் சேர்ந்துடுறாங்க. அப்புறம் எப்படி எடுக்கலாம்? அர்த்தநாரீஸ்வரரா மாறிடுறாங்க. 2 பேரும் நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம நீ இல்லைன்னு. இப்போ ஜாதகத்தினுடைய மற்ற அமைப்புகளை வச்சு நீங்க அவங்க பிரிஞ்சுட்டாங்களா இல்ல மீண்டும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அதுக்குதான் இந்த கதை மாந்தர்ன்ற ஒரு இது ஜோதிட சாஸ்திரத்துல கதை மாந்தர்னு எதுவும் கிடையாது. நான் பலன் சொல்றதுக்காக இத அப்படி பிராக்டிஸ் பண்றேன். பாராயணம் நீங்க சக்தி சார்ந்த எதை வேணாலும் சொல்லலாம். ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு சொன்னேன். கைரேகையில எந்த விரல் சந்திரனை குறிக்குது பாருங்க. சந்திரனுக்கு விரல் இருக்கா? சந்திரனை குறிக்கக்கூடிய விரல் எங்கேயும் இல்லை. சந்திரமேடு தான் இருக்கு. சந்திரமேடு விரல் நான் பொதுவா சொல்லிடுறேன். ஒவ்வொரு இடையும் சொல்லிட்டு இருக்கிறது போல சுண்டு விரல் வந்து புதன். அப்ப அது கீழே இருக்க இது வந்து புதன் மேடுன்னு வந்துடும். மோதிர விரல் வந்து சூரியன். இந்த மோதிர விரலுக்கு அடியில இருக்கிறது சூரிய மேடு அப்படின்னு வந்துடும். நடுவிரல் வந்து சனி விரல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது கீழே இருக்க மேடு சனி மேடு. இந்த ரேகை வந்து சனி ரேகை அப்படின்னு வரும். சனி தானே விதியை முடிவு பண்றவரு, அதனால அத விதி ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆள்காட்டி விரல் தொட்டு காட்டாதது சுட்டு போட்டாலும் வராது அப்படிம்பாங்க. நீங்க தியானம் எல்லாம் கத்துக்கும் போது ஒரு குரு வந்து நெத்தியில தொட்டு அந்த ஆக்னா சக்தியை தூண்டி அதெல்லாம் பண்ணாதான் உண்மையான ஒரு இது வரும். இது குரு விரல்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்ப தொட்டு காட்டணும் இல்லையா? அப்படி நெத்தியில வந்து அப்படி வச்சு தூண்டி விடணும் ஆக்னை சக்கரத்தை. அல்லது மூலாதாரம்னா மூலாதாரத்துல விரலை வச்சு அப்படி தூண்டு விடுவாங்க. இப்ப குருவினுடைய ஆற்றல் சிஷியனுக்கு கிடைக்கும். அப்போ அந்த விரல் வந்து குரு விரல், குரு மேடு அப்படின்னு சொல்றோம். குரு வந்து சூரியனை எப்படி இதயம்னு சொன்னோமோ அதே மாதிரி குருவையும் சமயத்துல இதயத்துக்கு சொல்லுவோம். பாருங்க, குரு மேட்டை வந்து என்ன சொல்றோம்? இதய ரேகை அப்படின்னும் வரும். அடுத்து சுக்கிர, இது வந்து இந்த பெருவிரலை வந்து என்ன விரல்னு நம்ம பேரு அவங்க வைக்காம இருந்தாலும் இங்க சுக்கிர மேடு இருக்கிறதுனால அது என்ன சுக்கிர விரல்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா டெய்லி இதை சொல்றதுக்கு பதிலா மற்ற நாள் சொல்லாம விட்டுறலாம். வாழ்க்கை வளம். அதாவது
ஜோதிடத்துல இருந்து நீங்க இதை வச்சுக்கிட்டு கிரக கட்டங்களையே நீங்க சொல்ல முடியும். இங்க என்னென்ன சந்திக்குதோ அதெல்லாம் சேர்ந்து இருக்கும். அதை வச்சுக்கிட்டு சொல்ல முடியும் நம்ம. அந்த மேடு பாதிச்சிருக்கு, அங்க வந்து ஏதாவது மச்சம் இருக்கு அப்படின்னா அது இப்போ சனியோ ராகுவோ அந்த கிரகத்து மேல இருக்கும், அந்த வீட்டுல இருக்கும், அப்படிலாம் யோசிக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டேன். இப்போ கைரேகைய உங்க கைரேகையும் உங்க ஜாதகத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கைரேகையிலிருந்து உங்க ஜாதக கட்டத்தையே போட முடியும். அப்படி ஒரு 4-5 ஜாதகத்தை வந்து நீங்க கைரேகையோட, நம்ம வீட்டுல 5-6 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கைரேகையும் ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கைரேகையை வச்சு ஜாதகமும், ஜாதகத்தை வச்சு உன் கையை காட்டு ரேகை இப்படிதான் இருக்கும் அப்படின்னும் சொல்ல முடியும். எல்லாமே பயிற்சி தான். அதே மாதிரிதான் வாஸ்து. வாஸ்துல வந்து கிரகங்கள் எப்படி இருக்குன்றத வச்சு வீட்டுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். வாழ்க்கை இதுவரையிலும் நானே பேசிட்டு இருந்துட்டேன். பேசிக்கிட்டே இருந்ததுனால போர் அடிச்சுதா, புரிஞ்சுதா, இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஜெகதீஷ் சார், இப்போ ஜாதக கட்டம். ஐயா வாழ்க்கை வளமுடன். ஐயா நான் இப்பதான் வகுப்புக்கு வரேங்கய்யா. சரி, நீங்க சொல்லி கொடுக்கறது வந்து நான் பேசிக்கா எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்கய்யா. ஜாதகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க எனக்கு பேசிக்கா. சரி சரி. அப்புறம் நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம குரூப்ல இருக்காருங்கய்யா, அவர் மூலமா தான் நான் இணைஞ்சேங்கய்யா. சரி. நீங்க சொல்றது வந்து நான் பேசிக்கா எனக்கு தெரியாதுங்க, ஆனா நீங்க சொல்றது எனக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுதுங்க ஓரளவு. நான் அதை வந்து இது பண்ணிக்கிறேங்கய்யா. வாழ்க வளமுடன். உங்களை நான் வந்து சந்திச்சது நான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகவும் ஒரு இதாகவும் நினைக்கிறேங்கய்யா. வாழ்க வளமுடன். நல்லா இருப்பீங்க. கண்டிப்பா நான் தொடர்ந்து பயணிக்கிறேங்கய்யா உங்களோட. வாங்க வாங்க வாங்க. நன்றிங்க. எனக்கு இப்ப பேசிக்கா தெரியறதுனால உங்கள்ட்ட எது டவுட் கேட்கறது அப்படின்றது மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியலைங்கய்யா. போக போக என்னுடைய சந்தேகங்களை வந்து நான் கேட்டு தெளிவுபட்டுருக்கேங்கய்யா. சந்தேகம் கிளாஸ்லயும் கேட்கலாம், நமக்கு வந்து போன் பண்ணியும் சந்தேகம் கேட்டுக்கலாம். சரி சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? கேள்வி? சரி, அப்போ சந்தேகம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஒரு கடிகார பிரசன்னம் அதை பத்தி மட்டும் சொல்லிடுறாரு. போர்டுல போட்டா நல்லா இருக்கும், இருந்தாலும் ஓரளவுக்கு கற்பனையிலே நீங்க சொல்ற மாதிரி. கடிகார பிரசன்னம் அப்படின்னா என்ன? பொதுவா பிரசன்னம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கேள்விக்கு பதில். பிரசன்னம் பார்க்கிறது ஜாதகருடைய கேள்விக்கு பதில். இந்த கடிகார பிரசன்னம் ஜாதகருடைய கேள்விக்கும் பதில், ஜோதிடருடைய கேள்விக்கும் பதிலாக இருக்கும். ஜோதிடர் என்ன கேள்வி, ஒருத்தர் கேள்வி கேட்டா இவருக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம மனசுல வரும். அப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார், அந்த நேரத்தில் அப்படியே நீங்க ஜோதிடர் பார்த்தா பொதுவா பழைய ஜோதிடர்கள் எல்லாம் கையில வாட்ச் கட்டியிருப்பாங்க. கண்டிப்பா பழைய ஜோதிடர்கள் கண்டிப்பா வாட்ச் கட்டியிருப்பாங்க. வாட்ச் இல்லாத ஜோதிடர் பார்க்க முடியாது. இப்பதான் நம்ம வந்து மாறிட்டோம். என்ன வாட்ச் கட்டிக்கணும் அப்படின்னா, நீங்க அந்த முள்ளு இருக்கும் இல்லையா, சாவி கொடுக்குற மாதிரி வாட்ச், அல்லது டிஜிட்டல் வாட்ச் கட்டினீங்கன்னா அந்த டிஜிட்டல் வாட்ச்ல வாட்ச் ஃபேஸ் மாத்திக்க முடியும். வாட்ச் ஃபேஸ் வந்து நம்ம பழைய டயல், இப்ப இந்த வாட்ச் தெரியுதா, இருந்துச்சா தெரியும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு. சரி, இதுல பாத்தீங்கன்னா இந்த வட்டமா வர்ற மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிறோம். அது எதுக்கு அப்படின்னா, அந்த பெரிய முள், அதாவது மணிமுள், பெரிய முள்ளுங்கிறத விட சின்ன முள்னு சொல்லணும் இல்லையா, மணி பெருசுங்கிறதுனால பெருசுன்னு சொல்லிட்டேன். மணிமுள் எதை காட்டுதோ, எந்த நம்பருக்கு குறிக்குதோ அது வந்து அவர்களுடைய கேள்வி. இப்ப அவங்க கேட்கும்போது மணி 7:20ன்னு வச்சுங்க, மணி 7:20. அப்ப 7 என்பது, இப்போ இது வந்து எப்ப புரியும் உங்களுக்கு அப்படின்னா, இந்த பாவகம் எல்லாம் நடத்தினதுக்கு அப்புறம் புரியும். 7ஆம் பாவகம் வந்து திருமணத்தை குறிக்கும், வாழ்க்கை துணையை குறிக்கும், கூட்டு, அதாவது நண்பர்களை குறிக்கும், கூட்டு தொழிலை குறிக்கும். ஒரு 25 வயசு பையனை கூட்டிக்கிட்டு ஒருத்தர் அல்லது பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நம்மகிட்ட ஒருத்தர் அந்த நேரத்துல வராங்கன்னா,
7:20 மணின்னா என்ன கேள்வியா இருக்கும் அப்போ? 7 அப்படின்னா எப்ப நடக்கும்னு கேட்கலாம் சார். திருமணம் சார்ந்த கேள்வியா இருக்கும். முதல்ல திருமணம் சார்ந்த கேள்வியாக இருக்கும். இது நமக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு, பலன் சொல்றதுக்கு, ஒரு பதில் சொல்றதுக்கு நமக்கு ஒரு உறுதுணையா இருக்கும். கண்டிப்பா அது சார்ந்துதான் இருக்கும். ஒரு 50 வயசுக்காரரு தனியா வர்றாரு. முகம் கொஞ்சம் சோர்ந்து போய் இருக்கு அல்லது ஏதோ இருக்கு. இப்ப அவரு எதை பத்தி கேட்பாரு? மனைவியோட உடல்நிலை. மனைவியினுடைய உடல்நிலையை கேட்கலாம். இன்னொரு மாதிரி எடுத்தா, கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதுவும் குறிக்கும் இல்லையா? கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், தொழில் எப்படி போகும், நண்பரை நம்பலாமா அப்படின்னு கேட்கலாம். 5:30 வராரு. 5ங்கிறது குழந்தை. அவர் வயசை பொறுத்து அது குழந்தையா என்னன்னு எடுத்துக்கணும். நம்ம ஒரு 30 வயசு அப்படி வராருன்னா அப்ப குழந்தைய பத்தி கேள்வி இருக்கலாம். 65 வயசுல வர்றாருன்னா குலதெய்வத்தை பத்தி கேள்வி இருக்கலாம். ஏன்னா அப்பதான் தெய்வ நம்பிக்கை எல்லாம் வரும். குலதெய்வத்தை பத்தி கேட்பாங்க. பூர்வீகத்தை வெளிநாட்டுல இருக்க ஒருத்தர் கேட்டாருன்னா குழந்தைகள் திருமணத்தை பத்தி கேட்கலாம். திருமணம்னா 7ன்னு போயிடணும். யாருடைய திருமணம் இருந்தாலும் சரி 7ஆம் பாவம். குழந்தை பிறப்பை பத்தி கேட்டாதான் 5ஆம் பாவம். 5ஆம் பாவம்னா குழந்தை பிறக்குமாங்கிறது தான் வரும். திருமணம் அப்படின்னு வந்துட்டாலே அது யாருடைய திருமணமா இருந்தாலும் அது 7 தான். குழந்தையருடைய திருமணமாக இருந்தாலும் அது 7 தான். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வரணும். 3 மணி அப்படின்னா சகோதரனை பத்தி கேட்கலாம். அப்படி எல்லாம் எடுத்துக்கலாம். சரி, இப்ப எப்படி எடுக்கலாம்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டேன் நான். அந்த பாவகம் படிக்கும்போது உங்களுக்கு அது புரியும். அடுத்தது இந்த நிமிடமுள் காட்டுவது 5 பிரிச்சுங்க. 35னா அங்கேயும் என்ன வரப்போகுது? 7 தான். இந்த மணிமுள் நின்னதுல இருந்து நிமிடமுள் நின்னது 1, 5, 9ன்னு வந்துச்சுன்னா அந்த காரியம் ஜெயிக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? சார், அவங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து அப்புறம் பலன் சொல்றது ஒண்ணு. இத மனசுல வச்சுக்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம் நம்ம. சரி, இவர் வந்த காரியம் ஜெயமாகும். அப்ப கோச்சார கிரகம் நல்லா காட்டுதா, தசை நல்லா காட்டுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ நம்ம பிரசன்னத்தை வச்சுக்கிட்டு பலன் எடுக்கிறது கொஞ்சம் உதவியா இருக்கும். இது கடிகார பிரசன்னம். ஒருத்தர் கேள்வி கேட்கிற நேரத்தை வச்சுக்கிட்டு அது நடக்குமா நடக்காதா? சார் 1, 5, 9 நீங்க ஒன்னும் புரியல சார். இங்க பாருங்க, இப்ப இது 12ன்னு வச்சுக்கோங்க. இது என்னது? 12 to 1. 12. இப்ப வச்சிருக்கிறது 12ன்னு வச்சுக்கோங்க. 12 to 1. ஆமா, இது 12. இங்க இது 1, இது 2, இது 3, 4, 5, இங்க 6 இருக்குங்க இடத்துல இல்லையா? 7, 8, 9, 10, 11. இப்போ மேடம் இதை மியூட் பண்ணிக்கங்க. இப்போ மணிமுள் இப்ப என்ன காட்டுது? மணிமுள் என்ன காட்டுதுங்க? தெரியுதா? இது 12 சார். மணிமுள் 12 காட்டுது. இப்போ நிமிடமுள்ளும் அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படியே இருக்கு. மணிமுள்ளு, நிமிடமுள்ளு ரெண்டுமே இப்படி இருக்கு. இப்போ மணி 12. இப்ப இது கரெக்டா 12ல இருக்கு. அப்படி வச்சுங்க. மணிமுள் கரெக்டா 12ல இருக்கு. ஆனா நிமிடம் கொஞ்சம் தாண்டி ஒரு 4, 5 வரையில எங்க இருந்தாலும் சரி, இது வரையிலும் எங்க இருந்தாலும் இப்ப என்ன சொல்லலாம்? ரெண்டுமே ஒரே ராசியில இருக்கா?
சார். இந்த கட்டத்தை ஆமாம் பொறுத்த சார். வரையிலும் ஆமா. இப்போ வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், இங்க இருந்து எண்ணம்னா 2 ஒரே இடத்துல இருக்குது. 1 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி இல்லாம, இப்ப நான் என்ன சொன்னேன்? 12, 25க்குள்ள இருக்கு. இப்படி இருக்கு. அப்ப என்ன இங்க என்ன இங்க இருந்து 1ன்னு ஆரம்பிக்கணும். 12ல வந்து 1, 2, 3, 4, 5 சரிங்களா? இந்த கட்டம் 5 தானே? இங்க நம்பர் 4 இருக்கலாம். ஆனா இங்க இருந்து எண்ணுனீங்கன்னா 1, 2, 3, 4, 5. அப்போ கேள்வி, பதில். மணிமுள் வந்து கேள்வி, நிமிடமுள் வந்து பதில். அப்ப இந்த 2க்கு இடையில 1, 5 அப்படின்னு வருது. இது 1ல இருக்கு, இது 5ல இருக்கு. அதாவது இது வந்து 1ல 12ல எங்க இருந்தாலும் சரி, அதை 1ன்னு எடுத்துக்கிட்டு எண்ணிட்டு வந்தோம்னா 5 வருது. அப்போ வெற்றி. சப்போஸ் 6 இருக்கு, இப்படி வந்துச்சுன்னா சரியில்லை. 6, 8 அங்க இருந்து என்னன்னா 8 வரணும். 8 வருதான்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 இங்க இருந்தா 8. அங்க இருந்து எண்ணும்போது இதுதான் 8. ஏன்னா 12ல தானே ஆரம்பிக்குது. இப்ப 6ல இங்க இருந்து எண்ணும்போது 6ஆக இருந்தாலும், அங்க இருந்து எண்ணும்போது 8ஆக இருந்தாலும் அந்த காரியம் தோல்வி. 10ல இருந்தாலும் தடை. 10னா இந்த நம்பர் 10 சொல்ல இங்க இருந்து எண்ணும்போது, இப்ப நீங்க 10னா ஈஸியா நம்ம இப்படி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். எப்படி வச்சுட்டா சரியா இருக்கும் ஈஸியா. இப்ப இது 1, இது 7ன்னு இருக்கு. இங்க இருந்து எண்ணீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7ன்னு வருது. அப்ப இது சமசப்தமம். இப்படி இருந்தா காரியம் இழுபறியாக இருக்கும். அப்படி இல்லாம இப்படி வந்துருச்சுன்னு வச்சுங்க கடிகாரம். இப்ப 1:35க்கு மேல ஆயிடுச்சு. 1 மணி இப்ப வந்து 1:40 அந்த மாதிரி இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இங்க இருந்து எண்ணீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு வந்துருச்சு. அப்ப கேள்விக்கு பதில் 6, 8ஆக பதில்ல இருந்து கேள்வி என்ன 6 வரும், கேள்வியில இருந்து பதில் என்ன 6, 8 வரும். இது 6, 8ம்போம். அப்ப 8ஆக இருந்தால் அந்த காரியம் கண்டிப்பா நடக்காது. 6ஆக இருந்தா ஓரளவுக்கு தடை, 8னா பிரச்சனை கண்டிப்பா வரும்னு சொல்லணும். இப்ப இப்படி இருக்கு. இப்ப வந்து காரியம் நடக்கும், எளிதாக நடக்கும். ஏன்னா 9 வந்து தர்மம், அதனால நல்லா நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 10 வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அது ஒரு தடை தான். 10 நல்லதுன்னு சொல்ல முடியாது, ஆனா நடக்காதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் தாமதம், அப்படி கொஞ்சம் மசமசம் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 11 வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். 11 வந்து எப்பவும் லாபம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்க இருந்து எண்ணும்போது கேள்வியினுடைய அதாவது மணிமுள்ளுல இருந்து எண்ணிக்கிட்டு வரும்போது 11 வரணும். நிமிஷம் 1 11 வந்துச்சுன்னா நடக்கும். 12 அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து அவ்வளவா சுபமில்லை. 12ங்கிறது மறைதல். அப்ப இந்த கேள்வி நடக்காது. சமயத்துல என்ன ஆகலாம்? அது வந்து தொலைஞ்சு போகலாம், கிடைக்காம போகலாம், இழந்து போகலாம் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கு பதிலா இப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு என்ன எல்லாத்துக்கும் சொல்லணும் இல்லையா? இப்படி இருந்துச்சுன்னா 2 வந்து வரவு. 2 வந்து வரவு. கேள்வியில இருந்து பதில் வந்து 2ஆக இருந்தால் வரவு. அப்படி இல்லாம 12ல இருந்துச்சுன்னா அது செலவு. அப்படி புரிஞ்சுக்கோ. வாழ்க வளமுடன். இப்ப புரியுதா? புரியுதுங்க சார். அவ்வளவுதான். இப்போ இருக்கிற மணிக்கு அவர் கேட்கிற கேள்வி 1 இருக்கிறதுனால அவரு தன்னை பற்றி கேள்வி கேட்பார். 1ங்கிறதுனால தன்னை பற்றி கேள்வி கேட்பார். ஸோ இன்னைக்கு நீங்க என்ன இதுல எடுத்துக்கணும்? மைக்கை மியூட் பண்ணிக்க மேடம்.
சார் 3, 4, 5 இடம் பத்தி சொல்லலைங்க சார். 3 வந்து அதாவது 1, 5, 9 எது எது ஆகாதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். 1, 5, 9 பெஸ்ட் நம்பர் 1. சரியா? 1, 5, 9 நம்பர் 1. சுத்தமா ஆகாதுங்கிறது 6, 8, 12. இது மைனஸ். 7 வந்து இழுபறியாக இருக்கும். அந்த வரிசையா சொல்லிட்டு வரேன். 2 நல்லா இருக்கும். 3, 10 எல்லாம் சுமாரா இருக்கும். 11 நல்லா இருக்கும். எல்லாமே வந்துருச்சா? 4ம் 10ம் 4ம் 10ம் சுமாரா இருக்கும். 3, 4 சுமாரா தான் இருக்கும். 3 நல்லா இருக்குங்க சார். 3 பரவாயில்லாம இருக்கும். நல்லா இருக்குங்கிறது 1, 5, 9, 11 இதுதான் நல்லா இருக்கும். 1, 5, 9, 11, 2 இதெல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கு மேல நீங்க பாவகங்கள் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா பாவகம் வந்து பின்னாடி நடத்துவோம். அது வரும்போது இது நல்லா புரியும். இப்போதைக்கு கடிகார பிரசன்னம் பார்க்கறது இப்படிதான் பார்க்கணுங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதை வச்சுக்கிட்டே பலன் சொல்றதெல்லாம் சொல்லலாம். 1 மணி அப்படின்னா ஜாதகர் தன்னை பற்றி, 2னா குடும்பத்தை பத்தி, வருமானத்தை பத்தி, 3னா சகோதரனை பற்றி, அப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டே போகலாம். அது பாவகம் நடத்தினதுக்கு அப்புறம் அதை பற்றி இன்னும் நல்லா பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்ததா, சரி ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுப்போம். வாழ்க வளமுடன். கடிகார பிரசன்னம் புரிந்ததா? புரிஞ்சதுங்க சார். ஒண்ணும் இல்ல, 12 இருக்கு, நம்பர் இருக்கு கடிகாரத்துல. ராசியில 12 ராசி இருக்கு. அவ்வளவுதான். அப்படியே எடுத்துக்கிட்டு சொல்லிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு இது கடிகார பிரசனம். ஆழமா கூட போலாம். அப்படியே நீங்க ஜோதிடம் பார்க்க புரிஞ்சிருச்சுன்னா கடிகாரத்தை வச்சுக்கிட்டு ஜோதிடமே சொல்லிடலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றி நன்றி நன்றி.